கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம். நாம இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். இது பரலோகத்துல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான காட்சியோட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு சிங்கம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க நிக்கிறது என்னவோ அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த சிங்கம் யார், அந்த ஆட்டுக்குட்டி யார்? இது எப்படி ஒரே நபரா இருக்க முடியும்? சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த அதிகாரத்தோட மையப்புள்ளி. இது வெறும் ஒரு பழைய தீர்க்க தரிசன காட்சி மட்டும் இல்ல. அதிகாரம், நீதி, தியாகம் இத பத்தின நம்ம எண்ணங்களையே இது ஒரு கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஆமா, நம்ம பொதுவா ஒரு சிங்கம் எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு எதிர்பார்ப்போம். ஆனா இங்க ஒரு தியாகத்தோட சின்னமான ஆட்டுக்குட்டி தான் தகுதியானவரா தெரிகிறார். அந்த முரண்பாட்டுல தான் தேவனுடைய திட்டத்தோட ஆழமான உண்மைகள் இருக்கு. அருமை. அப்போ நாம அந்த காட்சியில இருந்தே ஆரம்பிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள்ல யோவான் ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அதுல இருக்கிறவர் கையில ஒரு சுருள் இருக்கு. 7 முத்திரைகளால மூடப்பட்டு இருக்கு. முதல்ல அந்த சுருளை பத்தி பேசுவோமே. அது என்ன, ஏன் அது அவ்வளவு முக்கியம்? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அந்த சுருள் சாதாரண ஒரு புத்தகம் இல்ல. சில பேர் இது ஜீவ புத்தகம்னு சொல்வாங்க, இல்லனா வரப்போற உபத்திரவங்களோட பட்டியல்னு சொல்வாங்க. ஆனா உண்மையில அது தேவனோட நீதி மற்றும் மீட்பு சம்பந்தப்பட்ட முழு திட்டத்தையும் குறிக்குது. அப்போ ஒரு மாதிரி பிரபஞ்சத்தோட தலைவிதி அடங்கின ஒரு ஆவணம்னு சொல்லலாமா? மிக சரியா அப்படிதான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ரோம உயில் மாதிரி அது முத்திரையிடப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு உயிலுக்கு 7 சாட்சிகள் கையெழுத்து போட்டு முத்திரை வைப்பாங்க. அந்த உயிலை நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவர் மட்டும்தான் அதை திறக்க முடியும். புரியுது. அதே போல இந்த சுருள்ல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், மக்களோட உரிமை பங்கு, துன்மார்க்கத்துக்கான நியாய தீர்ப்பு எல்லாம் அடங்கியிருக்கு. அதனாலதான் அந்த சுருள் திறக்கப்படணுங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆமா, அது திறக்கப்படலைன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. இதுதான் அந்த காட்சியில ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது. ஒரு பலமுள்ள தூதன் இந்த சுருளை திறக்க தகுதியானவர் யார்னு கேக்குறான். ஆனா யாருமே இல்ல. வானத்திலயோ பூமியிலயோ எங்கேயுமே தகுதியான ஆள் இல்ல. அந்த நிஷப்தத்தை நினைச்சு பார்க்கவே முடியல. நிஜமாலே அந்த நிஷப்தத்தோட பாரத்தால தான் யோவான் உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறார். அவர் சும்மா கண்ணீர் விடல. வேதம் சொல்லுது, நான் பெரிதாய் அழுதேன்னு. இது ஒரு தனிப்பட்ட துக்கம் இல்ல, தேவனுடைய மீட்பு திட்டம் தோத்துடுச்சோங்கிற விரக்தியில வர்ற அழுகை அது. ஆமா, பரிசுத்தவான்களுக்கு நீதி கிடைக்காது, அவங்க உரிமை பங்கு கிடைக்காது, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிருப்பார். சரிதான், எல்லாம் நம்பிக்கையும் போன ஒரு தருணம் அது. ஆனா அந்த விரக்தியோட உச்சத்துல தான் ஒரு திருப்புமுனை வருது இல்லையா? ஆமா, அந்த விரக்தி ரொம்ப நேரம் நீடிக்கல. மூப்பர்கள்ல ஒருத்தர் யோவான் கிட்ட வர்றார். அழாதே அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆறுதலா இருந்திருக்கும். அவர் தொடர்ந்து சொல்றார், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீடின் வேருமானவர் ஜெயம் கொண்டபடியால் அந்த புஸ்தகத்தை திறக்க தகுதியுள்ளவர்னு. இங்கதான் முதல் முறையா அவர் நந்திக்க வருது. ஒருத்தர் தகுதியா இருக்காரு. சரி, இந்த 2 பட்ட பெயரையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல யூதா கோத்திரத்து சிங்கம். இது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல இருந்து வருது. யாக்கோபு தன் மகன் யூதாவை ஆசிர்வதிக்கும் போது யூதா ஒரு பாலசிங்கம்னு சொல்றார். சிங்கம்னாலே அதிகாரம், ராஜரீகம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, வரப்போற மெஸ்ஸியா ஒரு ராஜாவா, நீதிபதியா, ஜெயிக்கிறவரா இருப்பார்னு இதை காட்டுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யூதாங்கிற பேருக்கு துதின்னு அர்த்தம். ஓ, அப்ப தூதியின் கோத்திரத்திலிருந்து வர்ற சிங்கம். ஆமா, தேவனுடைய நீதியை நிலைநாட்ட போற சிங்கம். நாம பெரும்பாலும் இயேசுவை ரொம்ப சாந்தமானவரா பாக்குறோம். ஆனா இந்த சிங்கம்ங்கிற உருவகம் அவரோட நியாய தீர்ப்பு குணத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. உண்மைதான். ஆனா தேவனுடைய நீதியை சரியா புரிஞ்சுக்காம அவரோட கிருபையை நாம முழுசா பாராட்ட முடியாது. சங்கீதம் 73ல ஆசாப் இத பத்தி புலம்புறாரு இல்லையா? ஆமா, துன்மார்க்கர் நல்லா வாழ்றத பார்த்துட்டு நான் என் இருதயத்தை சுத்தமாக்கினது வீணுன்னு சோர்வடைஞ்சிடுறார். ஆனா கடைசியில அவங்களுக்கு கிடைக்க போற முடிவை நினைக்கும் போதுதான் அவருக்கு ஒரு தெளிவு வருது. அதேதான், அந்த சிங்கத்தோட வருகைதான் இந்த உலகத்துல அநீதியை கண்டு நாமே பழி வாங்காம நீதிக்காக காத்திருக்க நமக்கு உதவுது. அருமையான விளக்கம். சரி, அடுத்த பட்டம் தாவீதின் வேர். இது ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலிருந்து வருது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. தாவீதோட ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சாலும், ஆமா, வெட்டப்பட்ட அடிமரம் மாதிரி இருந்தாலும் அந்த வேர்ல இருந்து ஒரு புதிய ராஜா வருவார்னு அர்த்தம். அவர் நீதியோட ஏழைகளை நியாயம் விசாரிப்பார், துன்மார்க்கரை அழிப்பார்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 பட்ட பெயரும் சேர்ந்து அவர் ஒரு தெய்வீக ராஜா,
ஜெய்க்கு அவர் நீதியை நிலைநாட்ட அதிகாரம் உள்ளவர்னு காட்டுது. சரியா சொன்னீங்க. சரி, இங்கதான் அந்த காட்சியோட உச்சக்கட்டமான முரண்பாடு வருது. மூப்பர் சிங்கத்தை பாருன்னு சொல்றாரு. யோவான் ரொம்ப ஆவலா திரும்பி பார்க்கறார். ஆனா அவர் பார்க்கறது ஒரு சிங்கத்தை இல்ல. 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காட்சி மாற்றம். சிங்கம்னு அறிவிக்கப்பட்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா நிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? அந்த முரண்பாட்டுல தான் சுவிசேஷத்தோட மையமே இருக்கு. அவர் ஏன் தகுதியானவர்ங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். அவர் சிங்கத்து போல வலிமையால ஜெயிக்கல. இல்ல, ஆட்டுக்குட்டிய போல தன்னையே தியாகம் செஞ்சதுனாலதான் ஜெயிச்சாரு. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது அவரோட சிலுவை மரணத்தையும், அவர் நிற்கிறது அவரோட உயிர்த்தெழுதலையும் குறிக்குது. வாவ், மரணத்தை ஜெயிச்சதால தான் இந்த சுருளை திறக்க தகுதியானார். மிகச்சரியா. அப்போ அவரோட தகுதி அதிகாரத்துல இல்ல, தியாகத்துல இருக்கு. அவர் எங்க நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லையா? சிங்காசனத்துக்கும் ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் நடுவுல. ஆமா, அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல நிக்கிற மத்தியஸ்தர். முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையால இழந்தத இந்த கடைசி ஆதாம் தம்முடைய கீழ்ப்படிதலாலும் தியாகத்தாலும் மீட்டுக் கொள்கிறார். ஆமா, ஒரு மனிதன் கொண்டு வந்த அழிவை இன்னொரு பரிபூரண மனிதன் தான் சரி செய்யணும். ஆனா யாருமே தகுதி இல்லாம இருந்தாங்க. அதனாலதான் தேவனே மனிதனா ஆட்டுக்குட்டியா பலியாகி அந்த தகுதியை பெற்றார். அது மட்டும் இல்ல, அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இதுவும் ஒரு குறியீடு தானே? ஆமா, வேதாகமத்துல கொம்பு அதிகாரத்தையும் வலிமையும் குறிக்கும். 7ங்கிறது முழுமை. அப்போ 7 கொம்புகள்னா சர்வ வல்லமை. ஆமா, மத்தேயும் 28ஆம் அதிகாரத்துல இயேசுவே சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. அதே போல 7 கண்கள், அது தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்குது. அதாவது அவர் சர்வஞானி, எல்லாம் தெரிஞ்சவர். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி பலவீனமானவர் இல்லை. இல்லவே இல்ல, சர்வ வல்லமையும் சர்வஞானமும் கொண்டவர். அப்படியானால் அவர் ஆட்டுக்குட்டியாக தியாகம் செய்ததால் தான் சிங்கத்தின் அதிகாரத்தை பிரயோகிக்க தகுதி பெறுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி அந்த சுருளை வாங்கினதும் பரலோகத்துல எல்லா சூழலும் மாறுது. அழுக எல்லாம் போய் வழிபாடு தொடங்குது. ஆமா, அதுவும் ஒரு சாதாரண வழிபாடு இல்ல. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி விழுந்து வணங்குறாங்க. அவங்க கையில சுரமண்டலங்களும் பரிசுத்தவான்களோட ஜபங்களாகிய தூபவர்க்கமும் இருக்கு. அவங்க ஒரு புதிய பாடல பாடுறாங்க. அந்த பாடல் ஏன் புதியது? ஏன்னா அது மீட்போட முழுமையான செயல் அடிப்படையா வச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை பத்தி பாடினாங்க. ஆனா இந்த பாடல் அதையெல்லாம் விட பெரிய ஒரு மீட்பை பத்தி பேசுது. 9ஆம் வசனம் சொல்லுது, ஆமா, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அந்த வரிகள் நிஜமாவே ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படலான்னு பொதுவா சொல்லல. இல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களை எல்லா தேசங்களிலிருந்தும் நீர் மீட்டுக் கொண்டீர்னு ரொம்ப உறுதியா சொல்லுது. ஆமா, அதுதான் அந்த மீட்போட நிச்சயத்தன்மை. கிறிஸ்துவின் ரத்தம் வீணா போகல. ஆமா, அது ஒரு குறிப்பிட்ட மக்களை தேவனுக்காக கிரயத்துக்கு வாங்குச்சு. தேவனுடைய கோபத்துக்கு பாத்திரமா இருந்தவங்க இப்போ ஆராதனை செய்யறவங்கள மாறிட்டாங்க. அந்த மாற்றம் தான் அந்த பாடலோட கொண்டாட்டம். அந்த பாடல் அதோட முடியல. 10ஆம் வசனத்துல எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம்னு பாடுறாங்க. இது எதிர்காலத்தை மட்டும் குறிக்குதா, இல்ல இப்பவும் இதுக்கு அர்த்தம் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. நிச்சயமா புதிய வானம் புதிய பூமியில நாம கிறிஸ்துவோட ஆள போறத குறிக்குது. ஆனா அது இப்பவே தொடங்கிடுச்சு. எப்படி? நாம ஆசாரியர்களா தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல சுவிசேஷத்தின் மூலமா ஒரு பாலமா இருக்கும். நாம ராஜாக்களா கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழே பாவத்தின் மேலையும் தீமையின் மேலையும் ஆளுகை செய்றோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இப்போ இந்த உலகத்துல விரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அவருடைய மீட்கப்பட்ட மக்கள் மூலமா. இந்த முழு அதிகாரத்தோட மைய செய்தி இதுதான் நினைக்கிறேன். நாம ஆராதிக்கிற கிறிஸ்து வெறும் மென்மையான ஆட்டுக்குட்டி மட்டும் இல்ல, அவர் நீதியுள்ள யூதாவின் சிங்கமும் கூட. இந்த 2 தன்மையையும் ஒன்னா பார்க்கலேனா நம்ம வழிபாடு முழுமையாகாது. மிக சரியா சொன்னீங்க. நம்ம இரட்சிப்புக்காக ஆட்டுக்குட்டிக்கு நாம நன்றியோட இருக்கோம். அதே நேரத்துல ஒரு நாள் எல்லா அநீதியும் சரி செய்ய போற சிங்கத்துக்காகவும் நம்ம நன்றியோட இருக்கணும். அந்த முழுமையான சித்திரம் தான் நமக்கு நம்பிக்கையை தருது. ஆமா, அந்த மூப்பர்கள் கையில இருந்த தூபவர்க்கம் பரிசுத்தவான்களோட ஜெபங்கள்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, அது என்ன ஜெபங்கள்?
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற இரத்த சாட்சிகள் கர்த்தாவே எது வரைக்கும்னு நீதிக்காக கதறாங்க. அந்த ஜெபங்களுக்கு பதில்தான் ஆட்டுக்குட்டி அந்த சுருளை திறக்கிறது. ஆக நீதி வருது அந்த இரத்த சாட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல. இல்ல, தாமே மிகப்பெரிய இரத்த சாட்சியா இருந்த ஆட்டுக்குட்டியை மகிமைப்படுத்துறதுக்காக. இது ஒரு அற்புதமான உண்மை. அப்போ உலகத்தோட நிலைய பார்த்து நாம யோவானை போல அழ தேவையில்லை. தேவையில்ல. ஏன்னா அந்த சுருளை துறக்க தகுதியான ஒருத்தர் பரலோகத்துல இருக்கார். அவர்தான் சிங்கம், அவர்தான் ஆட்டுக்குட்டி. துன்மார்க்கம் செழிக்கிற மாதிரி தெரியலாம், அநீதி ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது காட்சி முற்றிலும் வேற. தகுதியான ஒருவர் கட்டுப்பாட்டுல இருக்கார். தீர்ப்பு வழங்குற சிங்கமாகவும் மீட்கிற ஆட்டுக்குட்டியாகவும் முழுமையா பார்க்கிறது உங்க வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் நீங்க பார்க்கிற அநீதியை பத்தின உங்க பார்வையை எப்படி மாத்துது? அநீதியை காணும்போது உங்க ஜெபம் சிங்கத்தோட வருகைக்காகவும் நீதிக்காகவும் மன்றாடுதா, இல்ல ஆட்டுக்குட்டியோட இரக்கம் வெளிப்படணும்னு மட்டும் வேண்டுதா? இல்ல இது ரெண்டும் கலந்த ஒரு முழுமையான ஜெபமா அது இருக்குதா?